ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி நண்டை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியான முறையில் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம நண்டு கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல 1/2 கிலோ அளவுக்கு நண்டு எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நாம் கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி அளவுக்கு தேங்காவை நல்லா துருவி சேர்த்துக்குவோம். அது கூட தேங்காய் சேர்த்துக்கிட்ட பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்ததாக நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். மண் சட்டி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் செய்கிறேன். சட்டி நல்லா சூடானதும் நம்ம இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நல்லா எண்ணெய் சூடான பிறகு இதில் நம்ம 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறோம். இதுதான் இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். கம்மியாக சேர்த்துக்கோங்க வெந்தயம் நல்லா சூடான பிறகு 10 பல் அளவுக்கு பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் கலந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வெங்காயம் வேணாலும் எடுத்துக்கலாம். இது கூட நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமானதும் இது கூட 2 பழுத்த தக்காளி சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம இது கூட ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இது கூட தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாமே நல்லா இந்த அளவுக்கு வதங்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு நாம் இது கூட கழுவி வச்சுருக்க நண்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறிக்குவோம். அந்த எண்ணெயிலே நண்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா கிளறி கொடுத்துக்குவோம். இதே மாதிரி அடுத்ததாக நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்ட பிறகு நாம் இது கூட மிளகாய்த்தூள் ஆட் பண்ண போகிறோம். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். இதில் வேறு எந்த தூளும் நான் சேர்க்கலை. நான் 2 கரண்டி அளவுக்கு இதில் நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற போல் மிளகாய்த்தூள் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். நல்லா வதங்கட்டும். மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக நம்ம இதில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். உங்களுக்கு குழம்பு தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணியை கூடவோ குறைச்சோ வச்சுக்கலாம். நம்ம கிரேவி பதத்துக்கு செய்கிறதுனால இதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணியே போதுமானதாக இருக்கும். அடுத்ததாக நம்ம இதை ஒரு மூடி போட்டு மிதமான தீயில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். 5 நிமிஷம் கழித்து நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு குழம்ப நல்லா கலந்து விட்டுக்குவோம். கலந்து விட்ட பிறகு இதில் மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போயிட்டு அப்படின்னா நாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட், அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயும் சோம்பும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிப்போம். தேங்காய் சேர்த்த பிறகு நம்ம இந்த குழம்பை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துக்குவோம். கலந்துட்டு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் மிதமான தீயில் கொதிக்கட்டும்.
3 நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா கொதித்து வந்துட்டு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு கருவேப்பிலை மட்டும் சேர்த்து ஆட் பண்ணி கலந்துக்கலாம். அவ்வளோதான், குழம்பு தயாராகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான நண்டு ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் மிக்க நன்றி.